என்பது இருக்கா இல்லையா? ஒருவேளை அந்த செய்வினை செஞ்சா நம்ம உடம்பு எப்படி பாதிப்படையுது, அந்த செய்வினால நம்மளுடைய தாக்கங்கள் எப்படி நம்மளை தாக்குது, இந்த செய்வினைன்றது உண்மையா, உண்மையிலுமே சூனியம் இருக்குதா, உண்மையிலுமே சூனியம் பண்றாங்களா? அப்படி ஒருவேளை அந்த சூனியத்தை எங்கேயோ யாரையோ ஒரு இடத்துல உட்காந்துக்குன்னு பண்ணா எப்படி நம்ம உடம்பு வந்து பாதிப்பு அடையுது, நம்ம உடம்புல சீரு சிறப்பமா நம்மளுடைய ஆத்மாக்களும் தெய்வங்களும் வாழ்ந்துன்னு இருக்கக்கூடிய இந்த உடம்புல எப்படி ஒரு சூனியத்தை வைக்கிறாங்க, எப்படி ஒரு ஏவலை தன்னுடைய உடம்புக்குள்ள இறக்குறாங்க, ஒரு பேய் பிசாசை எப்படி இந்த உடம்புக்குள்ள இறக்குறாங்க, இதெல்லாம் என்னதான் விஷயம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆலயத்துக்குள்ள எப்படி பேய் வருது, கோயிலுக்குள்ள எப்படி ஏவல் வருது, அப்ப சாமி இருக்கா இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் எங்களுக்கு உண்டான பதில் ஒரே குழப்பத்தில் இருக்குது. ஒருவேளை பேய் நம்ம உடம்புல ஏத்தனா ஒரு கோயிலுக்கு போனா அந்த பேய் அலங்கரிச்சு நல்லா ஓடிடும். ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு நாங்க போய் நின்னாலே, ஒரு கோயிலுக்குள்ள சன்னிதானத்துக்குள்ள போய் நின்னாலே இருக்கிற சூனியெல்லாம் விலைக்கு தானே ஓடிடணும். அப்படி என்ன அவ்வளவு பெரிய சூனியம், அந்த சூனியம் எப்படிதான் இருக்குது, எப்படிதான் வைக்கிறாங்க அப்படின்னக்கூடிய நாள் கணக்குல உங்க உடம்புல இருக்கக்கூடிய உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விக்கு உண்டான பதில தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதாவது சூனியம் செய்வினை என்றாலே ஒரு எதிர்வினை சொல்லு அப்படின்றது. எப்படி எதிர்மறையான விஷயம், நல்லது கெட்டது, இரவு பகல், சூரியன் சந்திரன். சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாமி பேய், பூதம் பிசாசு. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்தி கெட்ட சக்தி, நல்ல தண்ணி சாக்கடை தண்ணி, கசப்பு இனிப்பு, எல்லாத்துக்குமே எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, இருக்கதான் செய்யுது. சரி, எல்லாமே இருக்கு, எல்லாம் இருந்தோம் எப்படி எங்களுக்கு அந்த சூனியம் வேலை செய்யுது? நாங்க போய் ஒருத்தவங்க பூஜை பண்ண போய் எங்க மேல பேய் எடுத்துங்க நாங்க போய் உட்காந்துக்கல, நாங்க போய் எங்களுக்கு தலைவலி வரணும், எங்களுக்கு சூனிய வையின்னு சண்டைக்காரங்கிட்டையும் மந்திரவாதிகிட்டையும் போய் நாங்க உட்காரல. நாங்க எங்க வீட்டுல இருக்கிறோம், எங்க வீட்டுல இருக்கும்போது எங்க வீடு தேடி எப்படி அந்த சூனியம் எங்களை தேடி வருது, அவன் செய்யக்கூடிய அந்த ஏவல் பிள்ளி சூனியது எப்படி எங்களுக்கு வருது, அப்ப எங்களுடைய தெய்வ சக்திக்கு எங்க போச்சு, எங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் எங்க போச்சு அப்படின்னு பல கணக்கா வருட கணக்கா ஒரு செய்வினையிலையும் ஒரு ஏவல் பில்லி சூனியம் அமானுஷ பிரச்சனைல மாட்டிக்கின்னு திக்கி தவிச்சுக்கின்னு திசை தெரியாத இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு, நான் போடக்கூடிய இந்த பதிவின் மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொடூர ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து நீங்க வெளிவந்துடலாம். அதுக்கு உண்டான ஒரு புரிதலையும் தான் ஒரு தெள்ள தெளிவா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதாவது உடம்புல வந்து ஏவல் பில்லி சூனியத்துக்கு உண்டான ஒரு முக்கிய ஒரு காரணமே, அதாவது வந்து 9 வகையான கர்ணங்களை, 9 வகையான ஒரு கலரை கொண்டுதான், 9 வகையான ஒரு சத்தத்தை கொண்டுதான் நம்ம உடம்ப வந்து முடக்குறாங்க. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க. அப்ப வானவில் நீங்க பாக்குறீங்களா, இந்த உலகத்துல இருக்கிறது 7 வகையான கலரு. அந்த 7 வகையான கலர் கூட வந்து பாத்தீங்கன்னா இரவையும் பகலையும் சேர்த்துனீங்கன்னா 7, 8, 9 வகையான கலர் அப்படின்றது வருது. அப்ப இந்த 9 வகையான கலர் எதுக்குள்ள இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் உடம்புக்குள்ள இருக்குது, மனுஷன் உடம்புக்குள்ள இருக்குது. அப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கலரை தான் இந்த பிரபஞ்சம் அடிக்கடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து நினைவுபடுத்தின்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து நினைவுபடுத்தி இந்த வானவில் என்னக்கூடியது உன்னுடைய உள்ளத்துல நான் இருக்கிறேன், உன்னுடைய உடம்பு முழுக்க நான் நிறைஞ்சிருக்கிறேன், அங்கங்க பாகமா நான் உடம்புல இருக்கிறேன், இந்த ஒளிய நீ நல்ல முறையில நீ சீரமைச்சுக்கி, நல்ல முறையில உன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கலர் பிரகாசத்தை நல்ல முறையில ஊக்குவிச்சுக்கி அப்படின்னது தான் இந்த வானவில் வந்து உனக்கு வந்து நினைவுபடுத்துது. பல முறைகள் இல்ல, 1000 முறைகள் இந்த வானவில் வந்து உனக்குள்ள வந்து நினைவுபடுத்துது. அது மழை காலத்துல உங்களுக்கு வரும், சிலது அந்த குளிர் பிரதேசம் கூடிய ஒரு பக்குவ காலகட்டத்தில் ஒரு வரும். சரிங்களா? இதெல்லாம் சொல்லி டைம் வீணடிக்கணும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப ஒரு சிகப்பு கலர் லைட் எரியுது அப்படின்னா அதுல கொண்டு போயிட்டு ஒரு சிகப்பு கலர் லைட் ஒரு 50 வாட்ஸ் எரியுதுன்னா ஒரு 30 வாட்ஸ் ஒரு மஞ்சள் கலர் லைட்டை போட்டோம்னா அப்ப அந்த மஞ்சள் கலர் அந்த சிவப்பு கலருடைய ஒளி தன்மைன்றது குறையுமா உங்களுக்கு அதிகமாகுமா? அப்ப வந்து குறைஞ்சிரும். அப்ப நம்ம உடம்புல இந்த 9 கலரும் எங்க இருக்குது, எந்தெந்த பாகத்துல இருக்குதுன்னா நம்ம மூலாதாரம் கூடிய உயிர் நாடியில செம்பவழ கலர் அப்படின்ன கூடிய கலர்ல இருக்குது.
அப்ப உயிர் நாடிக்கு மேல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அப்படின்றது இருக்குது. வெள்ளை கலர் எங்க இருக்குதுன்னா நம்ம தொப்புள் பகுதியில இருக்குது. மஞ்சள் கலர் எங்க இருக்குதுன்னா நம்ம வயிற்று பகுதியில இருக்குது. ரெட் கலர் எங்க இருக்குதுன்னா நம்ம இந்த மார்பு பகுதியில இருக்குது. அப்ப பச்சை கலர் எங்க இருக்குதுன்னா நம்ம நெஞ்சு பகுதியில இருக்குது. அப்ப ப்ளூ கலர் எங்க இருக்குதுன்னா கடல் நிற ப்ளூ கலர் எங்க இருக்குதுன்னா இங்க இருக்குது. அப்ப டார்க் ப்ளூ எங்க இருக்குதுன்னா நெத்தியில இருக்குது. அப்ப பிங்க் கலர் எங்க இருக்குதுன்னா இங்க இருக்குது. இந்த கலரை சார்ந்துதான் நவகரங்களும் நம்மளை இயக்கப்படுது. சனி திசை, ஏழரை, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் அந்த கலரை மாத்தி போட்டுதான் ஒரு மனுஷனை வந்து நிராகரிக்குது, ஒரு மனுஷனை ஆட்டி வைக்குது. இப்ப மூலாதாரம் என்னக்கூடியது வந்து செம்பவழ கலரு, சரிங்களா? செம்பவழ கலரு. அப்ப அந்த செம்பவழ கலர் என்னக்கூடிய அந்த மூலாதார சக்தியினுடைய ஒரு ஒளி பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய தன்மை ஒரு ஜோதி வடிவில் இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு சக்தி ஊட்டக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னக்கூடிய இந்த பஞ்சாட்சர மந்திரம், இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய அதிர்வுல தான் இந்த உடம்பு இயங்குது. அப்ப பார்வைக்கும் ஒலிக்கும் இந்த கலரை மையப்படுத்துறாங்க. சப்தத்துக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை பயன்படுத்துறாங்க. பஞ்சாட்சரம் மட்டும்னா பஞ்சாட்சரத்து மந்திரத்துல நிறைய இருக்குது. பஞ்சாட்சரம் தான் பிரதானமான மந்திரம், பஞ்சாட்சரம் தான் முக்கியமான மந்திரம், சரிங்களா? நான் இங்க இருக்குது, மா இங்க இருக்குது. அப்ப ஒரு ஒரு எழுத்துக்களுக்குமே இந்த இங்க இங்க 5 மந்திரம். நமச்சிவாய அப்படி, நமச்சிவாய ஏன் இங்க வந்துடும், நமச்சிவாய அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடும். அப்ப ஒரு செய்வன சூனியம் மாந்திரிகவாதி, ஒரு மாந்திரிக செயல் தெரிஞ்ச மாந்திரிகவாதி ஒருத்தவனுக்கு மாந்திரிகம் எப்படி வைக்கிறானா, மூலாதாரம் என்னக்கூடிய இடத்துல உன்னுடைய போட்டோ, உன்னுடைய பேரு, உன்னுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தாலும், இல்ல உன் போட்டோ மட்டும் இருந்தாலும், இல்ல உன்னை அவன் பார்த்து இருந்தாலும், அவனுடைய மாந்திரிக சக்தி, அவனுடைய மனோசக்தி ஒரு மந்திரத்தை ஓயாத அவன் சொல்லி 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 அவன் மனச ஒரு கருங்கல் பாறை போல திம்பம் போல மாத்தி வச்சிருப்பான் ஒரு மாந்திரிகவாதி. அவன்கிட்ட உன்னுடைய போட்டோவோ உன்னுடைய பெயர்களோ அவன்கிட்ட கொடுக்கும் போது அவன்கிட்ட சரியான ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க. இந்த நபரு என்னை ஏமாத்திட்டான், என் குடும்பத்துல இவன் ஒரு உள்வினிய பண்ணிட்டான் அப்படின்னபடி ஒரு சதியை தீத்திட்டான் அப்படின்னு அவன்கிட்ட அவனுடைய போட்டோவை கொடுத்து பண்ணும்போது உன் போட்டோவை அவன் பார்த்தானா போதும் இவனுக்கு கை கால் வரக்கூடாது அப்படின்னு. அதாவது வந்து அனைத்திலுமே மாந்திரிகம் பயிற்சி பெற்ற, அனைத்திலும் மாந்திரிக சக்தி பெற்ற, மனோசக்தி பெற்றவன் தான் ஒரு மாந்திரிகாதி, சும்மாலாம் கிடையாது. அந்த மாதிரி ஆளுகிட்ட இந்த போட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அவன் பண்ணும்போது உனக்கு கை கால் வரக்கூடாது, உனக்கு ஹார்ட் அட்டாக் வரணும், உனக்கு கண்ணு தெரியக்கூடாது, உன் உடம்புல ஒரு உடம்பத்த நோய் வந்துகிட்டே இருக்கணும், உன் உடம்புல ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு வஞ்சினி கோடா காட்டேரி ஏவல் இதெல்லாம் ஏத்தணும்னு அவன் முடிவு பண்ணி உனக்கு ஒரு கோழியா இருக்கும் போதோ இல்ல ஒரு மைய கொண்டு உன் போட்டோல இருக்க அந்த பொட்டுல வைக்கும் போதோ இல்ல அந்த ஞா எண்ணக்கூடிய மூலாதாரத்தில் கூடிய அந்த நா எண்ணக்கூடிய அந்த பீஜ மந்திரத்தை அவன் தலைகீழ மாத்தி போட்டுருவான். நான் இப்படி இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே தலைகீழ மாத்தி போட்டுருவான், அந்த போட்டோல எழுதிடுவான். அப்ப அந்த சிகப்பு கலர் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்துல என்ன பண்ணிடுவான், ஒரு மஞ்சள் கலரை மாத்தி விட்டுடுவான். அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த வர்ணம் இங்க வந்துடும், மாத்தலாம், அந்த வேலையை செய்யலாம். கலரை மாத்தி போட்டு மந்திரத்தை தலைகீழ மாத்திர வேலை தான் சூனியன்றது. அந்த செயல்கள் வந்து அங்க பண்றான். அங்க பண்ணும்போது உன்னுடைய மூலாதார சக்தி என்னக்கூடிய அந்த உயிர் சக்தியில அந்த ஒளியில ஒரு கட்டு ஏற்படுது, ஒரு தோஷம் ஏற்படுது, ஒரு அசுத்தம் ஏற்படுது. ஏற்படும் போது அந்த மூலாதார சக்தி நல்ல முறையில பிரகாசமா இருக்கும்போது, உன்னுடைய உயிர் நாடியில் இருக்கக்கூடிய மூலாதார சக்தி நல்ல பிரகாசமா இருக்கும்போது உன்னுடைய முகப்பொழிவு நல்ல முறையில இருக்குது, உனக்கு உடம்புல சுறுசுறுப்பு இருக்குது, உன்னுடைய தொழில் நல்ல முறையில நடக்குது, உன்னுடைய பேச்சு திறன் நல்ல முறையில இருக்குது, உன்னுடைய விவேகம் நல்ல முறையில இருக்குது, சொல்வாக்கு செல்வாக்கு உனக்குள்ள எல்லாமே இருக்குது. அனைத்து திறமையும் உனக்குள்ள இருந்து நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சியில நீ போயின்னு இருக்கும்போது ஏதோ தொழில் பிரச்சனையோ இல்ல உன் வீட்டுக்கு பக்கத்துல மண்ணு பிரச்சனையோ இல்ல போட்டி பொறாமைனாலேயோ உன்னுடைய வளர்ச்சியினுடைய தாக்கங்கள் பிடிக்காத சில நபர்கள் உனக்கு செய்வன வைக்கணும்னு போய் ஒரு செய்வன தெரிஞ்ச ஒரு மாந்திரிவாதி கிட்ட போய் கொடுத்தா அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னா உன்னுடைய போட்டோ வச்சு உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை மாத்திடுவான். உனக்குள்ள மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அந்த சிகப்பு கலர் என்னக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கருப்பு கலரை உருவாக்கிடுவான். இதான் பிளாக் மேஜிக், சூனியம் செய்வன பிளாக் மேஜிக் அப்படின்றத நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கலரை மாத்தி வச்சு விளையாடுற வேலை தான் இது.
அப்ப அப்பேற்பட்ட செயல் செய்யும் போது சத்தம் ரொம்ப முக்கியம், ஒலி ரொம்ப முக்கியம். இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க நீங்க போறீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க நீங்க போறீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கேமரா பொருத்தப்பட்டு இருக்குது, உன் உடம்புல இருக்கக்கூடிய அங்காடங்கள்லாம் அது எடுக்குது. அப்ப அதுல சத்தம் கேட்கும். அப்ப 16 விதமான சத்தம் கேட்கும், 32 வகையான சத்தம் கேட்கும், 1.5 இருக்குது, 1.6 இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த சத்தம் உனக்கு எழுப்பும் போது உன் மூளைக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு வந்து ஒரு ஒரு சத்தத்துக்கும் ஒரு ஒரு நரம்பு நல்ல முறையில செயல்ல இருக்குதா, உன் உடம்புல கனெக்ஷன் கரெக்டா இருக்குதான்றத அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு ஒரு ஒரு சத்தம் கிச் 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 டரு 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 டுரு 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 டர் 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 பர் 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 கி 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 இப்படி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷின் மாத்தி மாத்தி உன் மண்டைக்குள்ள சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த சத்தத்துக்கு தகுந்த போல உன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் கரெக்டான ஒரு சிம்டம்ஸை கொடுக்கும். அப்ப எத்தனை செகண்டுக்கு அந்த ஒலி எழுப்புதோ அத்தனை செகண்டுக்கும் கரெக்டான ஒரு அவேர்னஸ் அப்படின்றத அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ன்றத உனக்கு கொடுத்து உனக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இத்தனை செகண்ட் சத்தம் கொடுத்தா இத்தனை செகண்ட் அவருடைய மூளையினுடைய செயல் கரெக்டா இருக்குது அப்படின்றத இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு கொடுக்குது. அப்ப சத்தம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வரக்கூடிய வர்ணத்தை வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டறிகிறாங்க. சரிங்களா? ஒரு மிஷினுக்கே இந்த ஒரு திறமைய ஒரு மனுஷன் வடிவமைச்சு வச்சிருக்கிறானா, அப்ப ஒரு மாந்திரிக கலை தெரிஞ்சவன், ஒரு மாந்திரிக வித்தை தெரிஞ்சவன், ஒரு மாந்திரிக சாஸ்திரம் தெரிஞ்சவன், அனைத்து விஷயத்தையும் அணு அணுவா பார்க்க தெரிஞ்சவன், ஒரு விஷயத்த உண்மையாவே தெரிஞ்சுக்க தெரிஞ்சவன் நம்ம போய் மாட்டிக்கணும்னா நம்ம உடம்பு அவன் எப்படி ஆட்டி வைக்கிறான் பாருங்க. நரம்புக்கு நரம்புக்கு மாந்திரிகம் செஞ்சிருவான். நம்ம உடம்புல எத்தனை கணக்கான நரம்பு போது அத்தனை கணக்கான நரம்புக்கும் மாந்திரிகத்தை பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம உடம்புல அந்த மூலாதார சக்தியை மந்த நிலையில அப்படி பிடிச்சிட்டான் அப்படின்னா ரெட் கலர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ரெட் கலர் அப்படி கையை வச்சு ஒரு அழுத்தினானா உன் போட்டோவில் அந்த நிறமே அங்க மாறிடும். அவன் மனோசக்தியை வச்சு உன்னுடைய செயலே முடக்கிடுவான். உன் உடம்புல பேய் யாருன்னா ஏறிடும், உன் உடம்புல ஏவல் ஏறினா ஏறிடும். நீ எந்த கோயிலுக்குள்ள எந்த சாமி கிட்ட போனாலும் அந்த கலர் இருக்கக்கூடிய தன்மையில மாத்திரை வரலுமே எந்த காரியமும் உங்களுக்கு நடக்காது. சரிங்களா? இப்ப மூலாதாரம் என்னக்கூடிய ஒரு இடத்துல உன்னுடைய உயிர் நாடியில எந்த தெய்வம் பிரதானமா இருக்குது, எந்த தெய்வத்துக்கு முக்கியமான ஒரு இடம், எந்த தெய்வத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா கணபதி இருக்கிறாரு. எந்த கணபதி? பால கணபதி, ராஜ கணபதி, மோகன கணபதி, உச்சிஷ்ட கணபதி, மகா கணபதி, பஞ்சாட்சர கணபதி, இத்தனை விதமான கணபதியும் 64 கணபதியும் உன்னுடைய உயிர் நாடி என்னக்கூடிய மூலாதாரத்துல புரிந்திருக்கிறாங்க. அந்த மூலாதாரத்துக்கு உரிய சக்தி பெற்றவங்க தான் கணபதி. அப்பேற்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கின நீங்க எப்படி இந்த பிரச்சனைல இருந்து நாங்க வெளியேறது சாமி, பல மாந்திரிகாதி கிட்ட போயிட்டோம், பல ஆலயத்துக்கு போயிட்டோம், இந்த விஷயத்தெல்லாம் போய் நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோமே, இதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மூலாதார சக்திய அவன் மங்க வச்சானோ, எந்த எழுத்தை அவன் மாத்தி போட்டானோ அதே எழுத்தை நீ கரெக்டா போடணும். அப்ப உன்னுடைய மூலாதாரத்துல இந்த உயிர் நாடி இங்க இல்லை இங்க, இதுவா உயிர் நாடி. இந்த இடத்துல ஒரு சிகப்பு கலரு துணியை இங்க நீ துணியோ கிறிஸ்டலோ ரெட் கலர் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பொருளா இருந்தாலும் நீங்க வைக்கும் போது உன்னுடைய மூலாதாரத்துல மங்கு ஏற்பட்டக்கூடிய அந்த விஷயத்த மந்தத்தை நீ ஒரு ரெட் கலர் துணியை வைக்கும் போது அந்த குண்டலினி சக்திக்கு உயிர் பெறுது. அந்த ரெட் கலர் வெளிச்சம் பிரகாச நிலைக்கு வருது. அப்ப அந்த துணியை நீ வைக்கும் போது உன்னுடைய எழுத்த அந்த நான் கூடிய எழுத்த நீயும் அந்த 2 நிமிஷம் சொல்லணும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு டைம் உங்க பிரச்சனை சரியா வரலும் 2 நிமிஷம் வைங்க. ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் வைங்க. ஒண்ணு இங்க வைங்க, இல்ல முதுகு பின்னாடி வைங்க. முதுகு பின்னாடி உங்களுக்கு வைக்கும் போது இன்னும் நல்லா பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அப்ப நான் சொல்லும் போது கலர் பின்னாடி இருக்குது, சத்தம் முன்னாடி இருக்குது. சரிதானா? அப்ப இந்த சத்தத்தை கொண்டும் இந்த கலரை கொண்டும் நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த சூனியத்துல இருந்து நீங்க வெளியே வரீங்க, அந்த மாந்திரிகத்துல இருந்து நீங்க வெளியே வரீங்க. உங்க உடம்புல கை காலு பிரச்சனை, குத்தல், கொடைச்சல், கழுத்து இழுப்பு, கையிழுப்பு, உங்க உடம்புல இருக்கக்கூடிய முடக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துடும்.
அப்போ உன்னுடைய மந்த நிலைக்கான அந்த மூலாதார சக்திக்கு ஒரு உயிரை கொடுக்குற. நீ ஒரு வர்ணத்தை கொண்டு போயிட்டு அந்த ரெட் கலரை மூலாதார சக்தியில் நீ பொறுத்துற. அப்போ உன்னுடைய சத்தம் ஒடுங்கி போய் கிடக்குது. உன்னுடைய மூலாதாரத்துக்கு காது கேட்கல. இப்ப நான் என்னக்கூடிய ஒரு ஓங்காரத்தை பீஜ மந்திரத்தை சொல்லி அதுக்கு வந்து சத்தத்தை கொடுக்குற. அப்ப கண்ணும் தெரியுது, காதும் கேட்குது. உன்னுடைய குண்டலினி சக்திக்கு விழிப்படையுது. விழிப்படைஞ்சு மீதி இருக்கக்கூடிய 8 கலரை அது பேலன்ஸ் பண்ணுது. அந்த கலருக்கு அது வந்து உயிர் கொடுக்குது, அது வந்து ஒளி கொடுக்குது. மீதி இருக்கக்கூடிய அந்த பீஜத்துக்கெல்லாம் இது வந்து உயிரோட்டத்தை கொடுக்குது. அப்போ உடம்புல மூலாதாரம் கூடியது தான் மூலாதாரமா இருக்குது, ஒரு முக்கிய இடத்த கொடுக்குது. அதுல மந்தம் ஏற்பட்டு போச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையே நிர்மூலமாயிடுது. நீ எந்த கோயிலுக்கு எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட், சரியான ஒரு பரிகாரம் உனக்கு ஒத்துழைக்கல. அப்ப நான் சொல்லக்கூடிய அந்த கலையை, நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ல நீங்க பயன்படுத்தும் போது வருஷக்கணக்கா இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனையும் வருஷக்கணக்கா இருக்கக்கூடிய ஏவல் தோஷத்தையும் நீங்க விலகிக்கின்னு வெளியே வந்துடலாம். சரிங்களா? இதுதான் நான் கொடுக்குற ஒரு அற்புத தகவல். இதுதான், இதை மாதிரி தான் செய்வனியை வைக்கிறாங்க. சரிங்களா? கலரை மாத்தி போட்டு செய்யற வேலை, மந்திரத்தை மாத்தி போட்டு இது செய்யற வேலை. சரிங்களா? அப்ப உனக்கு செய்வனை யாரு பண்றான்னு தெரிஞ்சதுன்னா, உன்னுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சதுன்னா, அவனுடைய பேர் சொல்லி அவனை நீ மனசால நினைச்சுக்கின்னு நீ காளி கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய நல்லா சுத்தி ஒரு சரியான ஒரு காரணத்தை சொல்லி நீ தரையில டம்முன்னு அடிக்கும் போது அவனுடைய மூலாதார சக்தி அங்க முடக்கம் ஏற்பட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப 2 தேங்காய் கொடுக்கலாம், 3 தேங்காய் நீ உடைக்கலாம் ஒரு எதிரிக்கு நீ. சரிதானா? இப்பேற்பட்ட அமானுஷ சார்ந்த மனோசக்தியும் மாந்திரிகர்களும் உங்களுக்கு செய்யும் போது இந்த மாதிரி பாதிப்புல நிறுத்துட்டீங்க. இப்ப தெரியுதுங்களா? எந்த இடத்துல பாதிப்படையுது? ஒரு சூனியம் வச்சா நம்மளுடைய மூலாதாரம் கூடிய உயிர் நாடியில தான் அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. அந்த இடம் தான் கட்டு ஏற்படுது, அந்த இடத்துல மந்தம் ஏற்படுது. அதனால உன்னுடைய மூலாதார சக்தியினுடைய ஆற்றல் இழந்து போகுது. அங்க இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் என்னக்கூடிய ஒரு ஒளிவட்டன்றது மந்த நிலைக்கு ஆகி போகுது. அதை உயிர் பெறணுன்றதுலதான் நீ உன்னுடைய மூலாதாரத்துல உன்னுடைய உயிர் நாடிகளை முதுகுக்கு பின்னாடியோ இல்ல இந்த இடத்துலயோ நீ ஒரு சிகப்பு கலர் துணியோ சிகப்பு கலர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நீ அங்க வைக்கும் போது உன்னுடைய மூலாதார சக்தியில ஒரு வெளிச்சம் மறுபடியும் தோன்றுது. மறுபடியும் நீ இழந்ததை திருப்பி கொண்டார. நீ இந்த நான் என்னக்கூடிய இந்த மந்திரத்தை நீ சொல்லும் போது உன்னுடைய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த பீஜை மந்திரத்துக்கும் நீ உயிரை கொடுத்து அந்த எழுத்த நீ நேர்முகப்படுத்தும் போது உனக்கு சத்தமும் கிடைச்சி போது உன்னுடைய வாழ்க்கையில ஒளி ஏற்றத்துக்கு உண்டான உன்னுடைய மூலாதார சக்தியில ஒரு மந்த நிலை போய் ஒரு ஜோதி பிரகாசமும் உனக்கு கிடைக்குது. அதன் பிறகு எந்த ஆலயத்துக்கு நீ போய் சந்தாலும், எந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீ ஆலய தரிசனம் பண்ணாலும், நீ போய் வைக்கக்கூடிய பிரார்த்தனை உனக்கு நல்ல முறையில பூர்த்தி ஆகுது. நீ உன்னுடைய கால் தடத்தை நீ வைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச அதிர்வு உன்னுடைய உடம்புல ஊடுருவி இந்த மூலாதார சக்தி நல்ல முறையில செயல்படும் போது உன் உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடி பிடிப்பிடிகள்லாம் விலகுது. நீ நினைச்ச காரியங்கள்லாம் நடக்குது. வாழ்க்கையில ஒரு காரிய வெற்றி உனக்கு கிடைக்குது. இப்படிதான் செய்வனா வைக்கிறாங்க. சூனியத்தினுடைய முதல் அடிப்படை விஷயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 9 கலரு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பீஜை மந்திரங்களை அதை கட்டுப்படுத்தி தான் இந்த மாதிரி மெத்தட்ல தான் வைக்கிறாங்க. இப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர் என்னக்கூடிய இடத்துல ஒரு கருப்பு கலரை வச்சுட்டா, கலரை மாற்றி விட்டா தன்னுடைய உடல் பாழடைஞ்சு போகுது, தன்னுடைய உடல் வந்து சீர்கெட்டு போகுது. அதை சீரமைக்கணும் அப்படின்னா சிவப்பு கலர் இருக்கிற இடத்துல நீங்க சிவப்பு கலர் வைங்க. அந்த சிவப்பு கலர் எங்க இருக்குன்னா நம்ம உயிர் நாடியில் இருக்குது. நம்ம உயிர் நாடியில நீங்க சிவப்பு கலர் வைக்கும் போது உங்களுடைய மூலாதாரம் விழிப்படையுது. நான் என்னக்கூடிய எழுத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு சத்தம் ஏற்பட்டு போது உன் பிரச்சனைல இருந்து நீ வெளியே வந்து போற. இதுதான் மாந்திரிக செயலை தெரிஞ்சுக்கணுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஞானம் பெற்றவனுக்கு, எல்லாம் தெரிஞ்சு உணர்ந்தவனுக்கு, தெரியாத இருக்கிற வரையிலும் தான் சிக்கல். எல்லாத்தையும் தெரிஞ்சு ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை நீங்க யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான். மனசை கட்டுப்படுத்துன்னு சொன்னா பத்தாது. அதாவது வந்து மனசை கட்டுப்படுத்து சொன்னா பத்தாது. மனக்கட்டுப்பாடுக்கு உண்டான விஷயத்த நம்ம செய்யணும். தனக்கு பிடிச்ச காதலி தன்னை விட்டு போயிட்டா அப்படின்னா மரணத்துக்கே போகக்கூடிய நம்ம அதுக்கு மாற்று மருந்து இன்னொரு காதலி நமக்குள்ள வந்தா மட்டும்தான். அப்ப அதே மாதிரி மனசுக்குள்ள பல விதமான விஷயத்த நினைச்சு குழப்பிக்கின்னு இருக்கிற நீங்க அந்த மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு அதுக்குள்ள ஒரு விஷயத்த பீஜ மந்திரத்தை நீ செலுத்தும் போது மட்டும்தான் உனக்குள்ள பல விதமான குழப்பங்களும் வெளியே போகுது. சரிதானா? இதுதான் உண்மையான ஒரு தத்துவ ரகசியம். உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான ஒரு வெற்றியும் அனைத்து விதமான ஒரு ஆசையும் கிடைக்கணுன்றதுனாலதான்
நான் பிரபஞ்சத்தின் கொடுக்கக்கூடிய இந்த சக்தியும் என்னுடைய பேச்சு என்னுடைய ஆற்றலை கொண்டு உன் உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை உயிர் பெற்றுன்னு இருக்கிறேன். உன்னுடைய குண்டலினி சக்தியினுடைய சத்தத்தை உயர்த்தின்னு இருக்கிறேன். அதனால இந்த வீடியோவின் மூலயமா உன் உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு வியாதிகளை நான் விலகின்னு இருக்கிறேன். மேலும் மேலும் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும் சக்தியும் உனக்கு கிடைச்சி வாழ்க்கையில மேலும் வளர்ச்சியும் ஒரு பொருளாதார காரியமும் கிடைக்கணுன்றதுனால்தான் இந்த ஐயன் உங்களை ஆசீர்வாதம் பண்ற. நல்ல முறையில சகல விதமான வாழ்வும் பெருவாழ்வும் பெற்று நோய் நொடி இல்லாத 100 ஆண்டு காலம் நல்ல முறையில வாழ்ந்து உங்களுடைய பிறப்பை நல்ல முறையில அறுத்து எடுத்துக்குங்க.